ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம், என் பேர் சாதன்விஷ். நான் 2வது வகுப்பு படிக்கிறேன். நான் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி 2வது வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் ஊரில் இருக்கிறதா இங்கே கொடுக்க வந்திருக்கேன். எல்லோரும் கஷ்டப்படுறாங்க, அதனால நான் காசுலாம் கொடுப்பேன். ஜூன் 29 வந்துடுச்சுன்னா எல்லாத்துக்கும் வீட்டுக்கு வர சொல்லுவேன். வீட்டிலே சாப்பாடு கட்டி எல்லாத்துக்கும் கொடுப்பேன். கஷ்டப்படுறாங்களா, ஊருக்கு போகும்போது நான் வழியெல்லாம் படுத்துருப்பாங்க, அவங்களுக்குலாம் கொடுப்பேன். இங்கே தாத்தாலாம் ஒரு வயசான தாத்தா பஸ் ஸ்டாண்டில் படிச்சிருந்தாங்க. எங்கள் அம்மாவெலாம் போர்வெல்லாம் வாங்கினாங்க. நான் ஒரு போர்வை வாங்கி கொடுத்துட்டேன். போர்வை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் தம்பி ஒரு பிஸ்கட்டு, நான் ஒரு பிஸ்கட் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லோரும் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் உண்டி சேர்த்து எங்கள் பிறந்த நாள் எங்கள் அம்மா இது வாங்கிட்டு இருந்தாங்க. அதனால எங்கள் அம்மாட்ட நாங்கள் 60 ரூபாய் 50 ரூபாய் நான் காசு போட்டுக்கிட்டேன். இந்த அம்மாட்ட கேட்டு அதுக்கப்புறம் காசு நம்பிடுச்சு. ஆனால் ராணுவ வீரருக்கு நான் காசு கொடுக்க வந்திருக்கேன். ராணுவ வீரருக்கு கொடுக்க வந்திருக்கேன். இங்கெல்லாம் சாப்பிட்றதுக்குலாம் கஷ்டப்படுறாங்க, தூங்கவும் முடியாது. அதனால் போகிறதுனால எல்லாத்தையும் பார்த்து நம்மளாம் சேர்த்துக்கிறாங்க. அதனால் நான் காசு கொடுக்க வந்திருக்கேன் இன்னைக்கு. எதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி என்ன வந்துச்சு? எனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு அதாச்சும் நான் படுத்தும் போது எங்கள் அப்பா ஏதாவது பார்க்க சொன்னாங்க. இதெல்லாம் வெளிநாட்டுலாம் சுடுவாங்களா, அதை பாருன்னு சொல்லுவாங்க. பார்ப்பேன். அதில் நிறையா குண்டு சில நேரத்தில் 10 குண்டு போடுவாங்க. அதனால 4 பேர் எங்கே வெடிக்குதுன்னு தெரியாது. இல்லைன்னா சில நேரத்தில் சுட்டாங்கன்னா எங்கே போய் வெடிக்குதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியாது. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதுக்காக கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்கள். நாங்களாம் வயசான தாத்தா, இந்த வயசான பாட்டி துணியெல்லாம் எடுத்து கொடுப்போம்ல. நாங்கள் சேலை, இந்த வேட்டி, சட்டை எல்லாம் கொடுப்போம். அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப நன்றின்னாங்க. கோயிலுக்கு நேற்று கூட கோயிலுக்கு போனோம். வெளியில் ஆள்லாம் உக்காந்துருந்தாங்க. அவங்களுக்கும் சாப்பாடு ஒன்று எடுத்து 2 கையில் பிடிச்சி கொண்டு போனேன். அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளேயும் இருந்தாங்க ஆளுங்களும் உள்ள எடுத்து படுத்துருந்தாங்க. அவங்களும் கொடுத்துட்டு வந்துட்டோம். வீட்டுக்குலாம் வந்தோடனே எல்லாம் திரும்பி எனக்கு பிறந்த நாள் வந்தோடனே திரும்பியெல்லாம் கொடுத்தோம் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப நன்றின்னாங்க. சொல்லுங்கள். சேல்ஸ்லாம் பண்ணிலாம் விளையாட்டுக்குள்ளே கொடுத்தேன். எல்லாம் ரொம்ப நன்றின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒரு மாறுவேட்ட வேஷங்களாம் போனேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் பரிசுலாம் கொடுத்தாங்க. அதனால நான் எல்லாத்துக்கும் கலந்துட்டேன். பேச்சு போட்டியில் கலந்தேன். நேற்று கூட நல்லா இருந்துச்சு. இந்த மெடல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணாங்க. நன்றி.